ஒரு 450 கிராமில் ஒரு 2 வெரைட்டியாக செய்தாச்சு. 3 பேர் இதை சாப்பிட போகிறோம் நாங்கள். இது பாருங்கள், ஏன்னா அது 2 பேருக்கு தான் இது, அதனால் அவ்வளோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்னைக்கு சனிக்கிழமை 10 மணி ஆகிடுச்சு. லீவுங்கிறதுனால பொறுமையாக டிஃபன் பண்ணினேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எள்ளு பூர்ண கொழுக்கட்டை கொஞ்சம் செஞ்சேன், எங்கேயும் மீதி இருக்குது. அப்புறம் கார குழி பணியாரம் பண்ணியிருக்கேன். இதான் காரத்துக்கு. இது எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் வீட்டில் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மறுபடி 2 போது நம்ம என்ன சமையல் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். சனிக்கிழமை இது வந்து லெப்டால் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 450 கிராம் சிக்கனு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு சின்ன டம்ளர் அரிசி போட்டு பிரியாணி செஞ்சாச்சு. இது பாருங்கள், ஏன்னா அது 2 பேருக்கு தான் இது, அதனால் அவ்வளோதான் பிரியாணி. இப்போ வந்துட்டு சைட் டிஷ் வேணும்னா ஆனியன், குக்கும்பரு, அப்புறம் வந்துட்டு இது கேரட் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன். தயிர் போட்டு நல்லாயிருக்கும். அடுத்து வெள்ளரிக்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே இன்னொருத்தர் வந்து நூடுல்ஸ் செஞ்சுட்ருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் சிக்கன், வேக வச்ச சிக்கனை எடுத்து இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் 2 பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணி. 2 எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கும் என் பையனுக்கும். என் பொண்ணு வந்து சிக்கன் நூடுல்ஸுக்கு வந்து இதெல்லாம் போட்டு கேப்சிகம் போட்டு வதக்கிட்டுருக்கா. இங்கே வெள்ளரிக்காய் இருக்குது, இங்கே ஆனியன் ரைத்தா இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி மத்தியானம். இங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு செஞ்சு முடிச்சுட்டா பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி தான் இருக்காது. அவளுக்கு ஒரு எக்கு அதில் போட்டு வச்சுருக்கேன். நூடுல்ஸ் பண்ணி இப்போ வந்து சாப்பிட போகிறோம் நாங்கள். எக்கு இப்போ வந்துட்டு பிளேட்டில் போட்டு அவள் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவளுக்கு சிக்கன் நூடுல்ஸ் அண்டு எக்கு, அதை தான் அவள் சாப்பிட போகிறா. பிரியாணி சாப்பிட மாட்டாள். இப்போ எனக்கும் என்னோடய பையனுக்கும் பிரியாணி வச்சுருக்கேன். இன்றைக்கி சிம்பிளாக தான் ரைத்தாவோடு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.